அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலருடைய வாழ்க்கையில் அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. வாழ்க்கையில் எதையுமே ஒரு சரியான திருப்தியோடு செய்ய முடியாது. அதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய உள் மனதிற்குள் சில விஷயங்கள் எதிர்விதமாக இருக்கும். நம்முடைய மனதுக்குள் எதிர்விதமான உணர்வுகளை வைத்து கொண்டிருப்பது, எதிர்விதமான சிந்தனைகளை வைத்து கொண்டிருப்பது, எதிர்விதமான எண்ணங்களை வைத்து கொண்டிருப்பது நமக்கு எதிர்விதமான விளைவுகளை தரும் என்பதை அநேகர் அறிவதில்லை. நம்முடைய மனதிற்குள் எப்படிப்பட்ட எண்ணங்களை வைக்கிறோமோ, சிந்தனைகளை வைக்கிறோமோ, அதனுடைய அடிப்படையில் நமக்கு சில காரியங்கள் நடைபெற முடியும். சிலருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சமாதானமாக இருக்க விரும்புவாங்க, சமாதானமாக இருக்கவே முடியாது. எவ்வளவோ சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க, முடியாது. ஒரு நம்பிக்கை வரவே வராது. தைரியமாக சில காரியங்களை முன்னோக்கி போகவே முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், இருதயத்துக்குள்ள சிலரை குறித்த கசப்பு, சிலரை குறித்த வைராக்கியம், சிலரை குறித்த வெறுப்பு, சிலர் செய்தவைகளை மறக்கவே மறக்காதபடிக்கு அப்படியே வைத்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் மனசில் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதனுடைய விளைவுகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது. சிலர் இதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா உபவாசம் இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. எந்த ஊழியக்காரர் வந்தாலும் ஐயா வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கம்பாங்க. ஜெபக்கூட்டமாக போவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வந்து என்ன செய்யாது, போகாது. அப்போது சில பிசாசுகள் போகிறதுக்கு உரிய விதமான ஜெபமும் உபவாசங்களும் தேவை. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, சில விதமான வாழ்க்கை பிரச்சனைகள் உபவாசத்துலேயும் போகாது, ஜெபத்துலேயும் போகாது. ஏன்னா நாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், உபவாசம் இருப்போம், ஆராதனை பண்ணுவோம், நிறைய ஊழியக்காரருடைய ஜெபம்லாம் வாங்கி வச்சுக்குவோம். ஆனால் உள் மனதில் என்ன இருக்குது? சிலரை குறித்த கசப்புகள், கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், பெருமைகள், சிலரை குறித்த வைராக்கியங்கள். இவங்க விஷயத்தில் நான் இப்படி தான் இருப்பேன், இவங்களெல்லாம் நான் இப்படி தான் நடத்துவேன், இவங்களெல்லாம் நான் இப்படி தான் நினைப்பேன் அப்படிங்கிறது மாதிரிப்பட்ட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் எவ்வளோ தான் 3 நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, 7 நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, எத்தனை இரவு ஜெபம் பண்ணாலும் சரி, பகல் ஜெபம் பண்ணாலும் சரி, நத்திங் வில் டூ. அப்போ என்னன்னு சொன்னால், நம்ம அந்த உபவாசம் இருக்கிறதுலையே கவனம் செலுத்துறது, ஜெபம் பண்ணுறதுலையே கவனம் செலுத்துறது, ஜெபக்கூட்டத்துக்கு போகிறதுலையே கவனம் செலுத்துறது. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா, ஏதாவது இந்த வல்லமையான ஊழியக்காரங்களை அழைச்சிட்டு வந்து ஜெபம் பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கிற பிசாசு அதெல்லாம் போயிடும், இல்லை ஏதோ ஒன்று வேலை செய்யுது, யாரோ என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் யாரோ பில்லி சூன்யம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, மந்திரம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படி தான் சிந்திக்க முடிகிறது. ஆனால் இவங்களே வந்து சொல்லுவாங்களே, சொந்த காசில் சூனியம் பார்க்குறாங்க அப்படின்னு. அது மாதிரி இவங்க என்ன பண்ணிப்பாங்க, இவர்களுக்கு எதிராக சில விஷயங்கள் செய்து வச்சுருப்பாங்க. அது மந்திரவாதம் கிடையாது. என்ன மந்திரவாதம் கிடையாது? கசப்பு, கோபம், எரிச்சல் இதெல்லாம் இருந்துன்னு சொன்னால், யாக்கோவுடைய நிறுவம் 3:14 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இதுதான் பார்க்குறோம். உங்கள் இருதயத்தில் பொல்லாத வைராக்கியத்தையும் கோபத்தையும் வைத்திருந்தா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. அப்போது நம்ம கசப்பு, கோபம் இவைகளை அகற்றுறதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். போயிட்டு நம்ம நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதில்ல, நிறைய சோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறதில்ல. நம்ம மனசு எப்படி இருக்குது? ஆண்டவரை, இந்த மனசில் சிலரை குறித்த கோபத்தை என்னால் மாற்ற முடியலை, சிலரை குறித்த எண்ணங்களை மாற்ற முடியலை, சிலரை குறித்த வெறுப்புகளை மாற்ற முடியலை, சிலரை என்னால் நல்லாவே வந்து ஒரு அன்பு சார்ந்து சிந்திக்கவே முடியலை, சிலர் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னால் நினைக்கவே முடியலை. ஆண்டவர், எனக்கு நல்ல இருதயத்தை தாரோம், நல்ல மனதை தாரோம் அப்படின்னு நம்முடைய உள்நிலை பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர், ஏதோ பிசாசின் கிரியை இருக்குது, ஏதோ எனக்கு யாரோ பண்ணி வச்சுருக்கிறாங்க, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படி சொல்லக்கூடாது. தேவ ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரவிடாதபடிக்கு வெறுப்பு, கசப்பு, கோபம், எரிச்சல் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்க விரும்பினாலும் கூட அது ஆசீர்வாதம் வராது. எனவே ஆண்டவருடைய சமூகத்தில்
நம்முடைய உள்நிலையை ஆண்டவர் காண்பிக்கணும். ஒரு மருத்துவர்கிட்ட சொல்கிறது மாதிரி நம்ம நிலைமையை சொல்கிற பொழுது ஆண்டவர் அவைகளுக்கு முதலாக மருத்துவம் பார்ப்பார். கசப்பையும் வெறுப்பையும் கோபத்தை அகற்றிவிட்டு நமக்குள்ள தேவ ஆவியினுடைய கிரியை செய்து கிரியை கொண்டு வந்து நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், நம்பிக்கை வரும், நல்ல ஞானம் வரும், அறிவு வரும், நல்ல ஆலோசனைகளோடு நம்ம முன்னோக்கி சொல்லலாம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார்.